திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். தற்போது மழை தந்து கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அடுத்ததாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இது பற்றி சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் வேதவழி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஹேமச்சந்திரன், புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் அதோடைய நகர்வு எப்படி இருக்கும்? குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு கடல் சார்ந்த அலைவுகள் தென்சீன கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இந்த கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக இருப்பதன் காரணமாக தற்போதைய அந்த காற்று சுழற்சி தென்சீன கடலில் இருந்து வருகை தர தொடங்கியிருக்கு. குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்தில் டிசம்பர் 14ஆம் தேதி இரவு நேரத்தில் அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் இது தாழ்வு பகுதியாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த தாழ்வு பகுதி முந்தைய காலத்தில் உருவானது தாழ்வு பகுதிகள் சுமத்ரா அருகே உருவானது. இது நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இல்லாமல் கடல் பகுதியில் உருவாவதன் காரணமாக மேலும் வலுவடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைந்து தொடர்ந்து மேற்கு திசையில் பயணித்து இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை அருகே டிசம்பர் 16ஆம் தேதி இரவு நேரங்களில் வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ பெஞ்சல் புயல் பார்த்தோம், அதோடைய நகர்வு மிகவும் மெதுவாக இருந்தது, கரைக்கு அருகே வந்து நிலை கொண்டது, பல இடங்களிலும் நிலைத்து நின்று மழையை கொடுத்தது என்பதான தகவல்களை நம்ம பார்த்திருந்தோம். தற்போது நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருந்தாலுமே கூட பரவலாக மழையை கொடுத்திருக்கிறது. ஆனா இதோடைய நகர்வு அப்படின்றது மிக மிக மெதுவாக இருந்தது அப்படின்னு வானிலை ஆய்வு மையமும் சொல்லியிருந்தாங்க. வரக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது? இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமா இருக்கு. அதே சமயத்துல புயலா மாறுமா என்பதை நம்ம ஓரிரு நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம். தற்போது நிலவக்கூடிய தாழ்வு பகுதி முழுமையாக வலுவிழந்த பிறகு அது புயலாக மாறுமா மாறாதா என்பது நமக்கு மிக தெளிவாக தெரியும். எது எப்படி ஆனாலும் இந்த சலனம் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும். குறிப்பாக வட மாவட்டங்கள் சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தரும் நிகழ்வாக இந்த சலனம் அமைய இருக்கிறது. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.